தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி அருகே சட்டவிரோதமாக கருவின் பாலினத்தை கண்டறியும் சோதனை நடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டத்தை மீறியதற்காக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விவேகானந்தன் இணைந்திருக்கிறார். விவேகானந்தன், இதே போன்ற ஒரு சம்பவம் சமீபத்தில் கூட கடலூர்ல நடந்தது. அங்கே பலரும் கைது செய்யப்பட்டார்கள். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கருவின் பாலினத்தை கண்டறியும் அந்த போக்கு எந்த அளவுக்கு இருக்கு? மணிமாறன், தருமபுரி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியை சார்ந்த நபர் ஒருவர் இடைத்தரகர்கள் மூலமாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து தெரிவிப்பதாக இந்த பாலின கருவை தேர்வு செய்தல் தடை சட்ட மாநில கண்காணிப்பு குழுவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனால் இந்த ரகசிய தகவலின் பேரில் இந்த குழுவினர் அந்த இடைத்தரகரின் தொடர்பு எண்ணை கண்டறிந்து இவர்களாகவே ஒரு பெண்ணை கர்ப்பிணி போன்று அந்த இடைத்தரகரை தொடர்பு கொண்டு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த கும்பல் தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அடுத்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கின்ற செல்போன் தொடர்புகளே இல்லாத அந்த பரிகம் கிராமத்தை தேர்வு செய்து ஒரு புஷ்பாகரன் என்பவரது வீட்டில் இந்த சோதனை செய்வதற்கான முடிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் இந்த வனிதா என்ற இடைத்தரகர் மூலமாக இன்று 13 கர்ப்பிணி பெண்களை அவர்களாகவே ஒரு காரில் அழைத்து சென்று அந்த வீட்டிற்குள் வைத்து சோதனை செய்து 13 பேருக்கும் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பரிகம் கிராமத்தில் செல்போன் அழைப்பதற்கான அந்த தொடர்புகள் இல்லாததால் இந்த கண்காணிப்பு குழுவினரால் இவர்களை கண்டறிவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் அதன் பிறகு அந்த கர்ப்பிணிகளை அழைத்து வந்த காரை தொடர்ந்து இந்த இடத்தை கண்டுபிடித்து சிசுவின் பாலினம் தெரிவித்த அந்த இடைத்தரகர் வனிதா மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த முருகன் என்பவரை கைது செய்து ஒரு கார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை செய்த அந்த வடிவேல் என்பவர் தலைமறைவாகிவிட்டார். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி விவேகானந்தன்.